ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கலுக்கு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டியிருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதை காய போட்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் நிறையா இம்யூனிட்டி பவர் இருக்குது. இந்த இருமல் சளி எல்லாம் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை தோலை சீவிட்டு நல்லா இந்த காய் சீவறது இருக்கு இல்லையா, கேரட் சீவறது காய் சீவறது எதில் வேணாலும் நல்லா பொடியாக ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஸ்க்ராப் பண்ணிவிட்டு பாருங்கள், தோல் சீவிட்டேன். தோல் சீவி முடிச்சுட்டு அந்த கேரட் சீவரத்தில் சீவி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ போடலாங்க. அப்புறம் இதுக்கு நிறைய இதை அரைச்சி நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்கலாம், மூஞ்சில் தேய்ச்சி குளிக்கலாம், சமையலில் அரைச்சி போட்டுக்கலாம். இதை ஒரு பிக்கிள் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் கிழங்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் இந்த பொங்கல் சீசனில் மஞ்சள் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வேஸ்ட்டு பண்ணிடாமல் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு குடித்தா கூட உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அந்த தொண்டையில் இருமல் சளியெல்லாம் இருந்தால் கூட சரியாயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பகலில் கூட எந்த நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ ஒரு டீ போட்டு குடிக்கலாம். ரொம்ப ஈஸியானது, சிம்பிள் தான். பாருங்கள், இந்த மஞ்சள் தோல் சீவிட்டு இஞ்சி மாதிரி இஞ்சி இருந்தால் கூட மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து ரெண்டுமே கட்டுவோம் இல்லையா, அது இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்ம அதை தண்ணியில் போட்டு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதானுங்க. பாருங்கள், அப்படியே சீவி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க. அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். அதுலேயே நம்ம என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட வெல்லம், பொடிச்ச வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போடுறேன் நான், உங்களுக்கு ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை பொடிச்ச வெல்லமோ போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் தண்ணியில் அதை போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். ஒரு லெமன் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 2 புதினா இலை இருந்தால் புதினா இலை போட்டுக்கோங்க, அந்த ஜூஸும் இறங்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டவுடனே நல்லா எடுத்து வடிகட்டிக்கலாம். அந்த ஜூஸெல்லாம் நல்லா இறங்கிடும். அதுவும் நல்லா இது ஃப்ரெஷ் கிழங்கு இல்லைங்களா, இதை நீங்கள் மண்ணில் நட்டு வச்சா கூட வளரும். அந்த மாதிரி கூட செய்யலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு வளர்ந்து வரும், நல்லா கிழங்கு விட்டுரும். அது மாதிரியும் நீங்கள் செய்யலாம், செடியாக வந்துடும் அது. இப்போ இதை வடிகட்டிடலாம். வடிகட்டிக்கிட்டு அதில் ஏலக்காய் பொடி நீங்கள் அப்படியே கொதிக்கும் போது வேணாலும் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி நான் இறக்கிட்டு ஏலக்காய் பொடி போட்டேன். இப்போ லெமன் கொஞ்சம் ஒரு லெமனை கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புழிஞ்சிக்கிட்டேன். லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு 2 புதினா லீவ்ஸ் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஏலக்காய் பொடி நீங்கள் கொதிக்கும் போதே கூட போட்டுக்கலாம், அது வடிகட்டிக்கலாம். புதினா லீவ்ஸ் போடும்போது அதோட சாரமும் நல்லா அந்த சூட்டில் இறங்கும். அவ்வளோதாங்க. இதில் இஞ்சி கூட நீங்கள் கொதிக்கிறதுலே கூட இஞ்சி சீவி போட்டுக்கலாம். நான் வெறும் மஞ்சள் தான் போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்றும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. குடிக்க முடியாத மாதிரிலாம் இல்லை. அழகாக ஒரு மஞ்சள் டீ போட்டு குடிங்க, உடம்புக்கு நல்ல